ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 25. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸில் மார்னிங் செக்ஷனில் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட் நமக்கு கேப் அப் ஆகி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போனது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 24,250 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிட்டு உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து கீழே வந்து 24,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏடிஎம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் வந்து 24,100 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆஃப் சைடை பார்க்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரியே 9:18க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்கல்பிங். ஜஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு 1 மினிட்ல கால் ஆப்ஷன் சைடில். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து நமக்கு மார்னிங் செக்ஷனாக வந்திருக்கு. அதே மாதிரி 1 மினிட் சைடில் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல புட் ஆப்ஷன் சைடில். இன்னைக்கு 1 மினிட் படி வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல, கால் சைடு மட்டும் தான், அது ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் வந்து பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடில் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பையிங்கில் தான் இருக்குது கால் சைடில். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி மார்க் எதுவும் வரல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 5 மினிட்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலையுமே பாருங்க சேம் அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155க்கு என்ட்ரி வந்திருக்கு. அதுவுமே மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஆனால் நம்ம இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் நமக்கு சேம் சைடில் இருந்து என்ட்ரி மார்க் வந்தால் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுப்போம். மற்றபடி உங்களுக்கு ட்ரெண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது என்ட்ரி மார்க் வருதுனாக்கா நம்ம அந்த மாதிரி என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ராப்பராக நமக்கு எந்த என்ட்ரி வருதோ அதை மட்டும் நம்ம கிளியராக எடுத்துக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் மார்னிங் செக்ஷனில் ஓப்பனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் மூமெண்டம் ஆகிட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பாருங்க எக்ஸாக்டாக நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே கால் சைடில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. உங்களுக்கு 1 மினிட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு 2 மெத்தட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இது நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் டைரக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோட நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ட்ரிஸ் வந்து எந்த சைடில் இருக்குது, இப்போ நம்ம கால் சைட் புட் எடுக்கணுமா இல்லை புட் சைட் என்ட்ரி எடுக்கணுமான்னு சொல்லி கால் சைடு என்ட்ரி எடுக்கணுமா இல்லை புட் சைடு என்ட்ரி எடுக்கணுமான்னு சொல்லி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.